அனைத்து தமிழ் தாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரூர் தீர்த்தமலையில் இன்றைக்கி தேர். கண்டிப்பாக தருமபுரி மாவட்ட மக்கள் அருகில் இருக்கிறவங்க தீர்த்தகிரீஸ்வரரை போயிட்டு இன்றைக்கி பாருங்கள். ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு கூட உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். பார்த்தீங்கன்னா, தீர்த்தமலை சாலையை பயன்படுத்தும் +2 மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வந்தால் கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம். தேர்வு மையமான பள்ளி அருகில் அதிக ஒலி எழுப்பாமல் வாகனங்கள் இயக்க கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அதிக ஒலி எழுப்பும் விளையாட்டு பொருட்களை தேர்வு முடியும் வரை பள்ளி அருகில் பொதுமக்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் மாணவர்கள் அமைதியான முறையில் தேர்வு எழுதும் சூழ்நிலை ஏற்படும். பார்த்துக்கோங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம். ஏன்னா இது ஒரு நாள் பண்டிகை. அவங்களுக்கு பள்ளிக்கூடம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அவங்களுடைய லைஃபோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமு +2 மாணவர்கள். அதனால் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி. அரூர் கோட்டாட்சியர் தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் அமைந்துள்ள அருள்மிகு தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் திருத்தேரோட்டம் மார்ச் வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல் நடைபெற உள்ளதால் நாம் யாவரும் அறிந்ததே. இந்த தேரோட்ட பெருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருந்தும் தருமபுரி மாவட்டத்தை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பல கிராமங்களில் இருந்தும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பக்தர்கள் பொதுமக்கள் சிரமங்களை தவிர்க்கவும் அவர்களின் நலன்களை காக்கவும் முன்னேற்பாடுகள் கோட்டாட்சியர் அவர்களால் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இன்று அதை நடைமுறைப்படுத்த உள்ளது. அரூர் வருவாய் கோட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தீர்த்தமலை திருத்தேர் விழா நடைபெறுவதால் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பொம்புடி, கடத்தூர், பாப்பரேட்பட்டி எல்லா ஏரியாவுமே லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலுங்களுக்கு. 1 to எக்ஸாம் நடக்கிறவங்கள தவிர மீதி எல்லாருக்கும் உள்ளூர் விடுமுறை இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதோடு சேர்த்து வேறு ஒரு தகவலை ஒன்று சொல்லணும்னு தாங்க நான் இந்த வீடியோ போட்டேன். மைவி3 பற்றி ஒரு ஆட் போட்டேங்க. எல்லாம் நிறைய பேர் அதை பற்றி கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. சரிங்க, நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுறேன். மைவி3 ஒரு நல்ல கம்பெனி தான். சரிங்களா? என்னை யாரும் எல்லாம் எதுவும் மிரட்டல. வாட்ஸ்அப்பில் ஏதோ கமெண்ட்டில் ஏதோ ஒரு சிலர் போட்டாங்க. அதுக்காகலாம் நான் போடல. நான் அவருடைய வீடியோஸ் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன். சக்தி ஆனந்தன் அவர்களுடைய வீடியோஸை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த 1 லட்சம் கட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனால் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நிறைய தமிழ்நாடு முழுவதும் ஒரு 1000 ஷாப்புக்கு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தா பொருட்கள் அதில் நிறைய சேல் பண்ணுறதாக தகவல் வந்திருக்கு. நான் இன்னும் வாங்கி யூஸ் பண்ணல. ஆனால் நியரஸ்ட்டில் பிளேஸ் வர்றதா சொல்லியிருக்காங்க. வந்ததுன்னா நான் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறத விட நம்ம ஊர் கம்பெனிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக நினைக்கிறோம். அதே மாதிரி இவங்களோடும் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறது அச்சீவ்மெண்ட். நீங்கள் எப்போ வேணால் அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இத்தனை தான் டார்கெட்டு, இத்தனை பேரை சேர்த்தணும் அப்படின்னு எப்போவுமே கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேருக்கு மேலே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இதை இன்னும் கூட நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். எங்கள் 50 லட்சம் பேருக்கு தெரியாத நான் சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன் இவங்க இதிலே ப்ராடக்டை கூட இதிலே நாம் போய் ஸ்டோரில் போய் விசிட் பண்ணுறத அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், இந்த மாதிரி இவங்களுடைய ஆப்லேயே கீழே பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் இருக்கிற எல்லா ப்ராடக்டோட ரேட்டு அப்படியே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட
குடுக்கலாம். ஏன்னா கோவை தலைமையகமாக கொண்டு இயங்குது. ஒரு பெரிய லெவலில் இயங்குதுன்னா, நாம் ஏன் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு கோடிக்கணக்கா விளம்பரம் குடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, எல்லா மக்களுக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பணம் போடணும்னு இல்லைங்க. எல்லோரும் வேணால் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆர்கானிக் ப்ராடக்டாக இருக்குது நிறைய. அது மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேவைனால் ஆட் பார்த்துக்கோங்க. ஆட் பார்த்து ஏதோ டெய்லியும் 5 ரூபா, நானும் தாங்க ஆட் பார்க்குறேன். டெய்லியும் 6 ரூபா வருது. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம டைம் கிடைக்கும் போது பார்த்து ஆட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பாருங்கள், தப்பு இல்லை. மைவி3 உறவுகளே, நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதில் எவ்வளோ பேர் இருந்தீங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னே அதாவது எம்எல்எம் அப்படின்னா பொதுவாக நான் வந்து இதுக்கு முன்னே வந்த 99% எம்எல்எம் எல்லாமே ஃப்ராடு கம்பெனிங்களாக இருக்குது. சரிங்களா? அதனால் வாழ்க்கையில் சந்தித்த ஏமாற்றங்களால் மட்டும்தான் இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு நீங்கள் எல்லாருமே இப்போ மைவி3யில் இருக்கிறவங்க எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிறைய பேர் அகெயின்ஸ்டாக ஸ்கேமை பற்றி ஒரு சிலர் போடுறாங்கன்னா, அதை பற்றி பாசிட்டிவாக நிறைய பேர் போடுறாங்க. உண்மையிலே யோசித்து பார்த்தா நல்ல விஷயந்தான். நான் எதுவுமே நான் சொல்லலை. சரிங்களா? யூடியூபர்ஸ் யாருக்குமே தெரியாது. மக்கள் அவேர்னஸ் ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க. நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு ஒருத்தர் அருமையாக போட்டிருந்தார். இவன் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணுன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, எனக்கு யூடியூப்பில் ₹1 இன்கம் கூட கிடையாது. நான் டைமிங் எடுத்து தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேனே தவிர, என்னுடைய பிஸ்னஸ்ஸு என்னுடைய தொழில் வேறு. நாங்கள் வந்து டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் வேர் பொம்படி பாப்பரேட்பேட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட நான் காலையில் 6 மணிக்கு வந்துட்டுனா நைட்டு 10 மணி வரைக்கும் நான் கடையில் தாங்க இருப்பேன். என்னுடைய ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை சம்மந்தப்பட்டு மட்டும்தான் நான் இருக்கோம். யூடியூப்பில் எனக்கு போகிறதுக்கோ டைம் இல்லைங்க. யூடியூப்பில் இன்கம் வருதா, அது எப்படி போஸ்ட் பண்ணணுன்னு தெரியாது. நான் மொத்தமாக வீடியோ எடுத்து அப்படியே நான் போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? மித்தப்பட்டுக்கு அந்த மாதிரி இவங்க யூடியூபர்ஸ் வருமானத்துக்காக இந்த மாதிரி நிறைய போடுறாங்கன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் போயிட்டு அதில் இருக்கிறதுங்க என்னன்றதை பாருங்கள். சரிங்களா? எல்லாருமே அந்த மாதிரி போடுவாங்க அப்படின்லாம் எண்ணம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளை வச்சு தான் அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் மேலோட்டமாகவே எப்பா எம்எல்ஏம்மா ஓகே அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு டீ கடை வச்சுருக்காங்க. அந்த டீ கடை 10 வருஷமாக அதே இடத்துல தான் இருக்குது. நான் அந்த டீ கடைன்றது ஒரு எம்எல்ஏ மார்க்கெட்டிங்கை நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த இடத்துல அவர் போடுற டீ சரியில்லை. 10 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. கடைங்க மாறி மாறி வருது. அந்த இடத்துல இப்போ ஒருத்தர் வரவர் ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு கம்மியான ரேட்டில் அவர் டீ கொடுக்குறாருன்னா, பொதுவாக அந்த ஏரியா சரௌண்டிங்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே பல நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி எம்எல்எம்மில் பாதிக்கப்பட்டு நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன சொல்லுவாங்க, ஏப்பா அந்த டீ கடையை அங்கே போய் டீ குடிக்காதப்பா, அங்கே நல்லாவே இருக்காது, அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் தான் நான் மட்டும் இல்லைங்க, யூடியூபர்ஸ் எல்லாருமே அந்த கான்செப்டில் தான் சொன்னாங்க. சரிங்களா? பட் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் மைவி3 இருக்குது. சரிங்களா? நான் இல்லைன்னெலாம் சொல்ல வரல. அது சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனால் இந்தியா ஃபுல்லாக இல்லை, ஏன் ஃபாரின் கண்ட்ரியில் போய் நம்ம தமிழ்நாட்டு நிறுவனமான மைவி3 இருந்தது அப்படின்னா நல்ல விஷயம் தானே. இதில் கிடைக்கக்கூடிய பணம் தமிழ்நாட்டு மக்களாக யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்தியா ஃபுல்லாக கிடைக்கணும்? ஏன்னா இது தானே ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கும் கூட. இப்போ யாரோ ஒரு ஆளுக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு போகாமல் சின்ன கம்பெனிங்களுக்கு வருது அப்படின்னா, ஏன் இப்போ இதில் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ் வச்சு தானே தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நல்ல விஷயம் தான். நல்ல விஷயத்தை யார் செஞ்சால் என்ன, பாராட்டலாம், தப்பு இல்லை. ஒரு 50 லட்சம் பேரை ஒன்றா இணைச்சிருக்காங்க. என்னுடைய மோட்டிவ் என்னென்னா, யாரும் வந்து பணம் ஏமாறக்கூடாது அப்படின்றது தானே தவிர, மற்றபடிக்கு நான் எதுவும் சொல்ல வரலைங்க. ஆடு பார்த்தா விளம்பரம் பார்த்தா காசு வருது, இவ்வளோ நேரம் பார்த்தா அவ்வளோ நேரம் பார்த்தான்றதை கூட அதாவது அந்த தகவலை கூட இப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது. அதில் வர விளம்பரம் கூட மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக மட்டும்தான் வருது. மற்றபடிக்கு அவங்களுடைய பர்சனலாக அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வருது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கெங்கெல்லாம் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அடுத்தடுத்த பிளான்கள் என்ன அப்படின்னு. ஏன் சக்தி ஆனந்த் நினச்சிருந்தாருன்னா நல்ல ஒரு யூடியூபரோ மிகப்பெரிய ஒரு சிங்கரோ ஒரு பேசுகிற ஒரு அருமையான ஆளை வச்சு கூட அவர் இம்ப்ளிமெண்ட்டோ ஆடோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருடைய சொந்த வயசில் அவருடைய சொந்த கருத்தை அப்படியே ஓப்பனாக சொல்கிறாரு. சரிங்க, நான் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். நான் அதெல்லாம் எதுவும் நான் சொல்ல வரல. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பொதுவாக எம்எல்எம் ஒரு டார்கெட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்காக தான் நான் சொன்னேன். சரிங்களா? வேறு எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். நான் என்னுடைய பழைய வீடியோ நான் ஸ்கேம்னு சொல்லிட்டு மைவி3 போட்டிருந்தேன், அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேங்க. சரிங்களா? ஏன் நானே கூட ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் இந்த மீடியாவை பற்றி நான் பேசணும்னு இருந்தேங்க.
நாங்கள் ஆளுங்கட்சியை பற்றி பேசுகிறோம், இது எதுவும் நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்கள், தினகரன் பேப்பரில் நேற்று காலையில் பேப்பரில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. டாப் அதை போடலான்னு கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டுங்க ஹெட்லைன், தினகரன் புதிய அனுபவம், நீண்ட நாள் காதலனுடன் திருமணம். யார்? டாப்ஸியோட ஃபோட்டோ. ஏங்க இது யாருக்குங்க வேணும்? சமுதாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா? சொல்லுங்கள். எந்த தகவலை எங்கே போடணும், மக்களுக்கு எது தேவை, அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி சிந்திக்கவே மாட்டாங்களா மீடியா துறைகள்? அவங்களுடைய விற்கிறதுக்காக, அவங்களுடைய பேப்பர் விற்கிறதுக்காக அவங்க என்ன வேணால் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் யாருங்க தட்டி கேட்குறது? ஆளுங்கட்சி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மக்களுக்கு அவேர்னஸ் எப்படி வரும்? பேப்பர் வாங்கணுமே, தலைப்பு செய்தி பொதுவாகவே அப்படி தானே பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி, எவ்வளவோ சாதனைகள் செய்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்த ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் எவ்வளவோ குழந்தைங்க பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதை மேலே டாப்பில் போடணும் அப்படின்ற ஒரு பேசிக் அவேர்னஸ் இருக்கா? அவங்களோட டிஆர்பி ரேட்டிங்க்காக என்ன வேணாலையும் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை பற்றி என்னங்க, அது வேறு ஏதோ பயங்கரமாக நியூஸ்லாம் வந்திருக்குது. ஆளுங்கட்சியை பற்றியோ ஒரு சில தலைமையில் இருக்கிறவங்கள பற்றியே பேசினாக்கா எந்த ஒரு இருங்க, அந்த மெசேஜ் பூரா படிச்சிடறோம் பாருங்கள். எந்த ஒரு கருத்து சுதந்திரமே என்னாச்சுன்னு தெரியலைங்க. நம்ம மக்களுக்கா இல்லை எல்லாம் அரசாங்கம் அந்த மாதிரி வச்சுருக்காங்களா ஒன்றுமே தெரியல. அதை நான் படிச்சிட்றேன் இருங்க அதுக்கப்புறமா. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் போட்டிருக்காங்க பாருங்கள். தீர்த்தமலை அந்த குரூப்பில் இருந்துச்சு. வாரியார் சொற்பொழிவு. போட்டிருக்காங்க பாருங்கள். வாட்ஸ்அப் மற்றும் ஃபோன் அழைப்புகள் புதிய தகவல் தொடர்பு விதிகள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. வாட்ஸ்அப், ட்விட்டர், சமூக வலை ஊடகங்கள் அனைத்தும் கண்காணிக்கப்படும். தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள். யாரும் தவறான செய்தி அனுப்பாமல் கவனமாக இருங்கள். ஓகே, இதெல்லாம் நான் இன்னும் சொல்ல வரல. அரசியல் அல்லது தற்போதைய சூழ்நிலை குறித்து அரசாங்கத்திற்கோ பிரதமருக்கோ முன் உங்கள் பதிவு அல்லது வீடியோ எதையும் அனுப்ப வேண்டாம். எங்கள் அரசியல் கட்சி இருக்குதுன்னா ஏன் அதை பற்றி தவறான சொல்லக்கூடாது? ஓகே, அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். ஒரு சில இது இந்த மாதிரி அவேர்னஸ்க்காக கூட சொல்லக்கூடாதுங்களா? ஓகேவா? தற்போது எந்த ஒரு அரசியல் அல்லது மத விஷயத்திலும் செய்தி எழுதுவது அல்லது அனுப்புவது குற்றமாகும். அவ்வாறு செய்வது வாரண்டின்றி கைது செய்ய வழிவகுக்கும். போலீஸ் நோட்டிஃபிகேஷன் வெளியிடும். அதற்கு பிறகு சைபர் கிரைம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது ரொம்ப சீரியஸ். தயவு செய்து நீங்கள் அனைவரும், குழு உறுப்பினர், நிர்வாகிகள், தயவு செய்து இந்த விஷயத்தை கவனியுங்கள். தவறான செய்தியை அனுப்பாமல் கவனமாக இருங்கள் மற்றும் அனைவருக்கும் சொல்லுங்கள் மற்றும் பாடத்தில் கவனம் செலுத்துங்களா. குழுக்கள் அதிக விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குழு உறுப்பினர்கள் வாட்ஸ்அப் பற்றிய தகவல்கள். ஏங்க இது ரொம்ப வருஷமாக வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வாட்ஸ்அப்பில் தகவல்: ஒரு டிக் மார்க் வந்தால் செய்தி அனுப்பப்பட்டது, 2 டிக்கு வந்தால் செய்தி வந்துவிட்டது, 2 நீளம் வந்தால் செய்தியை படிக்க, 3 நீளம் அரசாங்கம் செய்தியை அறிந்தது, 2 நீளம் மற்றும் சிகப்பு ஆட்சி அரசாங்கம் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம், 1 நீளம் மற்றும் 2 சிகப்பு அரசாங்கம் விசாரிக்கிறது,
உங்கள் தகவல்கள் 3 சிகப்பு. அரசு உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளது. விரைவில் நீதிமன்ற சம்மன் உங்கள் வீடை தேடி வரும். பொறுப்பான குடிமகனாக இருங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமான விஷயத்தை அடுத்த குழுவிற்கு தெரியப்படுத்த வேண்டாம். நாங்களாம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்காக பணம் போடுவோம் என்று அரசியல்வாதிகள் மட்டும்தான் பொய் சொல்ல வேண்டும். பொதுமக்கள் யாரும் சொல்லக்கூடாது. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க எது வேணால் சொல்லுவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி விடுவோம். அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பவரில் இருக்கிறவங்களுக்கு பொதுமக்கள் யாரேனும் கூறினால் வாரண்ட் விடப்படும். மீடியாக்கார் எது வேணாலும் சொல்லலாம். அப்படி தாங்க இருக்குது. 2019 வெற்றி விபரம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கு தகவல் முடிஞ்சுது. இனிமேல் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ காலையில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு நடக்கிற நாட்டு தகவலை சிம்பிளிஃபைடாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. டைம் இல்லாதவங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. டைம் இருக்குதுங்க, ஃப்ரீயாக இருக்குதுங்க. நாங்களும் இந்த மாதிரி கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வீடியோஸ் போடுங்க. உங்களுடைய சேனலோட எனக்கு லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. நான் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறேன். சரிங்களா?